Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஐபிஎல் 2024ஓட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது, டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து எந்தெந்த பிளேயர்ஸுக்கெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது அவங்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 16 பிளேயரை ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 9 பிளேயரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட அவைலபிள் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 பேர் எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதில் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ரிமைனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 28 கோடியே 95 லட்சம் வச்சிருக்கிறாங்க. ஸோ பர்ஸோட வேல்யூ. ஸோ இதில் வந்து என்னன்னா பிரித்திவ் ஷாவை வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஸோ அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை மறுபடியும் ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக பிரித்திவ் ஷா ஏதாவது பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். அவர் மேலே பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. அடுத்த ஷேவாக் அப்படி இப்படிலாம் இப்படி சொல்லி சொல்லி அந்த பிளேயரை வச்சுட்டாங்களோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஸோ பார்க்கலாங்க பிரித்திவ் ஷா என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். தென் கேப்டன் ரிஷப் பண்ட். ஸோ அவரை வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஜுரியிலேருந்து உள்ளே வராரு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இன்ஜுரியிலேருந்து ரிகவர் ஆகிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னும் முழுமையாக ரிகவர் ஆகலைன்னாலும் ஸோ பிப்ரவரிக்குள்ளே ஆயிடுவான்னு சொல்கிறாங்க. என்சிசி நேஷனல் கிரிக்கெட் அகாடமி என்சிஏ நேஷனல் கிரிக்கெட் அகாடமியும் அவரை வந்து டீப்பாக வாட்ச் பண்ணிருக்கிறாங்க. ஸோ பிப்ரவரியில் தெரிஞ்சிருங்க அவரோட ஃபிட்னஸ் இஷ்யூங்கிறது. ஸோ எவ்வளோ தூரத்தில் அவர் ஃபிட் ஆகிறாரு. ஸோ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து பிப்ரவரியில் ஃபுல் ஃபிட் ஆயிடுவான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அதாவது அவர் வந்து விக்கெட் கீப்பிங் பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அவர் பேட்ஸ்மேனா, அதாவது இம்பாக்ட் பிளேயரா ஒரு பேட்ஸ்மேனா ஆடுவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ரிஷப் பண்ட் தேவையாங்கிறத விட இந்திய அணிக்கு ரிஷப் பண்ட் தேவை. ஸோ அந்த விஷயத்துல இந்திய அணி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட மாட்டாங்க. ஸோ அவரை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு அவர் ஃபிட்னஸாக இருக்கிறாரு. ஸோ பிசிசி பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் விஷயத்தில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு விக்கெட் கீப்பருக்கு போய் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ ரிஷப் பண்ட் வந்து கேப்டன் பண்ணுவாருங்கிற மாதிரி தான் நியூஸு. பட் இன்னும் அது உறுதியாக பண்ணல. பட் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எதுனாலும் நமக்கு பிப்ரவரி வரை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்தவரை ரிஷப் பண்ட் வந்து கண்டிப்பாக ஃபுல் ஃபிட் ஆகி விக்கெட் கீப்பிங் பண்ணணுங்க. அவர் பழைய ரிஷப் பண்டை நான் பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்தியா டீம்லேயும் 3 ஃபார்மெட்லேயும் அவர் ஆடணும். ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அவர்கிட்ட ரிஷப் பண்டை பொறுத்தவரை. ஸோ இவங்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரை யாரெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பிரித்திவ் ஷா, டேவிட் வார்னர். ஸோ 2 ஓப்பனிங் ஸ்லாட் ஃபில்ட் ஆயிடுச்சு. 3வது மார்ஸ், நம்பர் 3 மார்ஸ் வராரு. நம்பர் 4 அண்ட் நம்பர் 6 வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்பர் 5ல ரிஷப் பண்ட் வந்துருவாரு. நம்பர் 7ல் அக்ஷர் பட்டேல் வந்துடுறாரு. ஸோ இவங்க பொறுத்தவரை 3 ஓவர் ஸ்லாட் பிளேயிங் 11 ஃபில்ட் ஆயிடுச்சு. டேவிட் வார்னர், மிச்சில் மார்ஸ், நோர்த்தேஜி. ஸோ இந்த 3 பேர் ஃபுல் ஆயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான், அதுவும் மிடில் ஆர்டர். ஏன்னா இவங்க வந்து ரிலீஸ் பண்ணது பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிலி ரூஸே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரோமன் பவுல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, மணிஷ் பாண்டே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சஃப்ராஸ் கானை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பிலிப் சால்ட். ஸோ என்னெல்லாமோ பண்ணி பார்த்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணாங்க. எல்லாமே ஃபெயிலியர். அவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த ஆக்ஷனில் அவங்க ஒரே தீர்வு, அவங்க மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் அவங்க டீம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ மற்ற டீம் மாதிரி இவங்க வந்து ஸ்டார்க்குக்கு போவாங்க, கமின்ஸ் போவாங்க, அப்படிங்கிறது கோட்ஸே போவாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்பர் 4ஐயும் நம்பர் 6ஐயும் ஃபுல் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்றபடி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாராவது எடுக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்களே தவிர. ஸோ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டேரல் மிச்சல் இருக்கிறாருங்க. ஸோ நம்பர் 4ல் சரியான ஃபிட்டாக இருப்பார் அவங்களுக்கு. ஸோ 100% ட்ரை பண்ணுவாங்க. ஒரு 10 கோடி போவாரா? போட்டி இருக்குங்க டேரல் மிச்சலுக்கு. சிஎஸ்கே ஒரு பக்கம் அவர் மேலே குறி வச்சிருக்கிறாங்க. நிறைய டீம் அவரை குறி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவரை மாதிரி ஒரு பேட்ஸ்மேன்ஸ் நம்ம டீமுக்கு தேவை அப்படின்னு. ஸோ ஆனால் இந்த டெல்லி கேபிட்டல்ஸுக்கு மற்ற டீமுக்கு அவர் தேவையில்லையாங்கிறத விட டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வந்து அவர் சூப்பராக இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுவும் நம்பர் 4ல் அவருக்கு சூப்பரான பிளேஸ் இருக்குது. ஸோ அவரை ஒரு 10 கோடி 12 கோடி கொடுத்தாவது டேரல் மிச்சலை எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ 6வதுல வந்து ஷாருக் கான் இருக்கிறாருங்க. ஷாருக் கான், ரிஷப் பண்ட்
பார்த்துக்கோங்களேன் அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு. ஸோ அவரை ஷாருக்கான தூக்குவாங்க. ஸோ ஷாருக் கானுக்கு ஏற்கனவே போட்டி இருக்கு. ஏற்கனவே ஒரு பக்கம் பஞ்சாப் வந்து போட்டி போடுறாங்க, இன்னொரு பக்கம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் போட்டி போடுறாங்க. ஸோ ஜிடி போடுவாங்க. ஸோ நிறைய பேர் அவருக்கு கொக்கி போடுவாங்க. அஸ்வின் வேற சொல்லியிருக்கிறாரு அவர் ஒரு 10, 12, 14 கோடி வரை போவாரு அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு. ஸோ போட்டிகள் ஷாருக் கானுக்கு அதிகமா இருக்கு. அந்த ரேஸ்ல டெல்லி கேபிட்டல்ஸும் இருக்காங்கிறதையும் என்ற மாற்று கருத்தும் இல்லை. அசரங்கா போவாங்களா? போலாமே, ஏன் போகக்கூடாது? ஆனா அசரங்கா போயிட்டாங்க அப்படின்னா போலாம். ஆனா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த டெல்லி கண்டிஷன் ஓரளவு ஸ்பின் எடுக்கும். பட் இவங்க இந்த மாதிரி பிளேயர்ஸ் டார்கெட் பண்ணும்போது அசரங்கா ரேட்டும் பயங்கரமா இருக்குமே, பர்ஸ் வேணுமே. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஜோஸ் இங்கிலீஷ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர் ஜோஸ் இங்கிலீஷ் ட்ரை பண்ணுவாங்க. இந்தியன் விக்கெட் கீப்பர் கேஎஸ் பரத்தை இவங்க தூக்குவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ சேட்டன் சக்காரியா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது நான் சரியே படலைங்க. அது அவர் நல்ல பிளேயரு, எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. மறுபடியும் சேட்டன் சக்காரியாவுக்கு போகலாம். சர்குல் தாக்கூருக்கு போவாங்களா? நிறைய பேர் வந்து சர்குல் தாக்கூர் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து போவாங்கன்னு சொல்றாங்க. பட் இது என்னன்னா இவங்க வந்து அந்த மிடில் ஆர்டரை அவங்க ஃபில் பண்ணணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த மாதிரி பிளேயருக்கு போகும். இவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னன்னா அந்த 4ம் 6ம் ஃபில் பண்ணணும். அப்பதான் அவங்க டீம் ஃபுல்லாக செட் ஆகும். ஸோ அதை நோக்கி தான் போவாங்களே தவிர இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு போவாங்களாங்கிறது வாய்ப்புகள் குறைவு தான். அசரங்காவுக்குமே அதை நான் சொன்னது தான். ஸோ நம்ம கிட்ட பர்ஸை பொறுத்து அவங்க டீமுக்கு நல்ல பிளேயரு, அந்த கண்டிஷனுக்கு சூட்டபுளான பிளேயரு, பட் டீம் பர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குதுல்ல. டேரில் மிச்சல் எடுத்தே ஆகணுங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அவங்க எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டீம் வந்து ஓரளவு 4-5லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஷாருக் கான் கிடைக்கலன்னு டேரில் மிச்சல் கண்டிப்பாக எடுக்க பார்க்கணும். ஸோ இதுதாங்க அவங்கள பொறுத்தவரை. தென் ஃபாஸ்ட் பவுலர் பொறுத்தவரை அசல்வுட் எடுக்கலாம், ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அசல்வுட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவர் ஒரு ஆஃப் அவைலபிள் இல்லைனாலும் அவரை நார்த் ஏஜி வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிட்டு ஸோ செகண்ட் ஹாஃபில் கூட பார்த்துப்பாங்க. ஸோ அசல்வுட்டை டெல்லி கேபிட்டல்ஸ் அசல்வுட்டுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. இந்தியன் பிளேயர்ஸ் வந்து மறுபடியும் சேட்டன் சக்காரியாவுக்கு போகலாம். ஸோ கேஎஸ் பரத் அவருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் நிறைய போவாங்க நான் நம்புறேன். இன்னும் வந்து 5 இந்தியன் பிளேயர் எடுக்க வேண்டியது இருக்கு, 4 ஓவர்சீஸ் ஸ்லாட் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. அதில் ஒரு பிளேயரை உருப்படியாக வாங்குவாங்க, மிச்சம் 3 பிளேயரை வந்து ஏதோ ஒரு பேஸில் வாங்குற மாதிரி இருக்கும். பார்க்கலாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 4யும் 6யும் இவங்க வந்து அந்த டேரல் மிச்சல் ஷாருக் கானை வச்சு ஃபில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வந்து இந்த பிளேயர் வந்தால் சூப்பராக இருக்கும்பா. உங்களோட பிளேயிங் லெவனை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நீங்கள் டார்கெட் பண்ணுற பிளேயர்ஸ் பற்றியும் போட்டு வைங்க. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, கேகேஆர், ஜிடின்னு எல்லா வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதையும் பார்த்து முடிச்சுட்டு அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.